1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 50வது வசனம் வாசிங்க. சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம கொண்டு பார்க்கிறோம். என்னன்னா, சகோதரனே நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமை என்ன பண்ணலாம்? சுதந்திரிப்பது இல்லை. அப்ப நல்லா கவனம் பாருங்க. இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது எது அழியக்கூடியது? மாம்சம் இரத்தமும் அழியக்கூடியது. ஆனா சொல்றாரு அழியாமை சுதந்திரிப்பதில்லை. எது அழியாமை சொன்னா தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அழியாமல் உள்ளது. ஆமென். அழிவுள்ளதாக இது அழியாமை சுதந்திரிப்பதெல்லாம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட சொன்னா அது அழியாமை உள்ளது. ஆமென். இந்த உலகத்துல எத்தனையோ ராஜ்யங்கள் எழுப்பி இருக்கிறது. மேதிய ராஜ்யம், பெர்சிய ராஜ்யம், பாபிலோனிய ராஜ்யம், ரோமருடைய ராஜ்யம். இப்படி இந்த உலகத்துல இன்னைக்கும் நம்ம வல்லரசா இருக்கிற நாடுகள் எத்தனையோ நாடுகள் முன்னாட்டுல வல்லரசா இருந்தது. இன்னைக்கு அவைகள் வல்லரசா இல்ல. அப்ப என்ன விஷயம்னா இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் மாறக்கூடியதாகவும் அழியக்கூடியதாகவும் தான் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக சொன்னா அது அழியாத ராஜ்யம். ஆமென். அது முடிவில்லாத ஒரு ராஜ்யமா இருக்குது. அப்போ நல்ல கவனம் பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவோட இந்த பூமியில வாழ்ந்த போது ஒரு வார்த்தை சொல்றாரு. மத்தேயு 6:33 வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு இந்த பூமியில வந்தபோது அவர் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை கவனிங்க. சொல்றாரு நீங்க கவலைப்படுறது புத்தகம் லிஸ்ட் நம்ம கொடுத்துனே வர. நான் உடைக்காக நீங்க கவலைப்படுறது என்ன? காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ஆகாயத்து பறவை. சொல்லுங்க என்ன சொல்றாரு? சொல்லினே வரும்போது சொல்றாரு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் சொல்லுங்க அவருடைய நீதியும் தேடுங்க. அப்போ ஆண்டவர் எதை வலியுறுத்துறாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. இன்னொரு இடத்துல வாசிக்கும் லூக்கா 12:30 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. சொல்றாரு என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தையே என்ன பண்ணுங்க? தேடுங்க. ஏன் அந்த ராஜ்யத்தை தேடுங்கன்னா மற்ற ராஜ்யம் எல்லாம் அழியக்கூடிய ராஜ்யமா இருக்கு. அந்த ராஜ்யத்துல அழிவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுங்க? தேடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனம் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம தேட வேண்டிய ஒரு ராஜ்யம் தான் தேவனுடைய ராஜ்யம். ஏன்னு சொன்னா ஆண்டவர் சொல்ற தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க. தேடுங்க சொல்லும்போது அது இப்படி சொல்ல முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுங்க? நாடுகள் கூட சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா. தேடுறது என்னன்னா நாடுறது தான். ஆமென். அந்த ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யத்தை நாடுங்க. ஏன்னு சொன்னா அழிவில்லாத ராஜ்யம் இது. அந்த ராஜ்யத்தை அழிவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுங்க? நாடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நல்ல கவனம் பாருங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. இயேசு கூட சொல்றாரு பிலாத்து விசாரிக்கும் போது நீ ராஜாவா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாரு? ஆமா நான் ராஜா தான். ஆனா என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதா இருந்தா என்னுடைய சீஷர் என்ன பண்ணிருப்பாங்க? என்னுடைய வேலைக்காரர் என்ன பண்ணிருப்பாங்க? என்னுடைய ஊழியக்காரர் என்ன பண்ணுவாங்க? நீங்க எங்களை பிடிக்க வரும்போது நம்ம தடுத்து இருப்பாங்க. ஆனா என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. அப்போ தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. அப்ப ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அல்லேலூயா. நாங்க இருக்குது தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. ஆமென். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. நாம முன்னாட்டுல ஒரு ராஜ்யத்துல இருந்தோம். என்ன ராஜ்யம் சொன்னா வசனம் வாசிங்க. கொலோசியர் 1:13. கொலோசியர் 1:13 வாசிங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனம் சொல்லுது இருளின் அதிகாரத்துக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? விடுதலையாக்கி. அல்லேலூயா. அப்போ முன்னாட்கள நாம் ரட்சிக்கப்பட முன்னதாக ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனை விசுவாசியாதவங்க எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாங்க சொன்னா அவங்க இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாங்க. புரியுது? மாம்சத்தின்படி இந்த சரீரத்தின்படி இந்திய தேசத்துல இந்திய ராஜ்யத்துக்குள்ள நாம் இருந்தாலும் இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஆவிபடி பார்த்தா அவங்களுடைய ஆவி ஆத்மா நல்லா கவனம் பாருங்க. சரீரம் தான் இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்குது. ஆனா ஆவி ஆத்மா ரெண்டுமே இருளின் ராஜ்யத்துக்கு கீழ் கிடக்கு. எந்த ராஜ்யத்துக்கு கீழ் இருக்குது? இருளின் அதிகாரத்துக்கு கீழ் கிடக்கு. இருளின் ராஜ்யத்துக்கு கீழ் கிடக்குது. அப்போ வசனம் சொல்லுது இருளின் அதிகாரத்திலிருந்து இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தேவன் என்ன பண்ணாரா?
நம்ம என்ன பண்றாரு, அந்த ராஜ்யத்திலிருந்து நம்ம என்ன பண்ண விடுதலை ஆக்கிறோம். எதை விடுதலை ஆக்கிறாரு? நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்மாவை என்ன பண்ணுறாரு, அந்த ராஜ்யத்திலிருந்து விடுதலை. சரீரத்தின்படி நாம் இந்த ராஜ்யத்துல இருக்கோம். யார்? இந்திய தேசத்துடைய ராஜ்யத்துல இருக்கோம். இந்த உலக ராஜ்யத்துல இந்த மாம்சத்தின்படி இங்க இருக்கிறோம். சோ மாம்சத்தின்படி ஒரு வாக்களிக்க போறோம், மாம்சத்தின்படி ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, ஆவின்படி பார்த்தா ரட்சிக்கப்படாதவர்கள் இருளின் அதிகாரத்துக்கே கிடையாது, இருளின் ராஜ்யத்துக்கே இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன விஷயம் சொன்னாங்க, ஆவியின்படி அவங்க இருளின் ராஜ்யத்துல, மாம்சத்தின்படி இந்த ராஜ்யத்துல இருக்கிறாங்க. அப்ப நாம அந்த ராஜ்யத்துல இருந்தோம், இருளின் அதிகாரத்து ராஜ்யத்துக்கு இருந்தோம். நல்லா நாம ஒவ்வொரு நாளும் எப்படி படுறாருன்னா இதை நம்ம புரிந்து கொள்ளணும். புரியுதா? அல்லேலூயா. நாம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பார்த்தோம், நாம் என்னன்னா பரிசுத்த சந்ததி, பாவ சந்ததியிலிருந்து பரிசுத்த சந்ததியா வந்திருக்கிறோம். நாம் என்ன சந்ததி கேட்டா நம்ம பரிசுத்த சந்ததி. ஆமென். கிறிஸ்து வந்து பிறக்கும் முன்னதாக ஒரு தாய் தகப்பனுக்கு பிறப்புற ஒரு சந்ததி உருவாகினே வந்தது. இன்னார் இன்னார் பெற்றா, இன்னார் இன்னார் பெற்றா, அப்படி வந்துனே இருந்தது. ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த பிறகு மரியாள் அவளிடத்தில் இயேசு பிறந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அடுத்து பிறக்கிற சந்ததி எப்படிப்பட்ட சந்ததினா பரிசுத்த சந்ததி, வார்த்தை விசுவாசித்து பிறக்கிற சந்ததி. இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாரு? தேவனுடைய வார்த்தை மரியாள் விசுவாசித்து அந்த வார்த்தையினாலே பிறந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப நாம் எப்படிப்பட்டதாக சொன்னா அந்த பரிசுத்த சந்ததி, நாமும் வார்த்தை விசுவாசித்து பிறந்திருக்கிறோம். நோட்ல எழுதி வச்சுங்க, நான் பரிசுத்த சந்ததியை ஒவ்வொரு நாளும் வாய்த்தது சொல்லணும். அல்லேலூயா. நான் பரிசுத்த சந்ததி, நான் தேவனுடைய சந்ததி. ஆனா மாம்சத்தின்படி ஒரு தாய் பிறந்து இந்த உலகத்துல சந்ததியா இருந்தாலும் நான் பரிசுத்த சந்ததி. அதே போலதான் இங்க வசனம் சொல்லுது, நான் மாம்சத்தின்படி நாம் இந்த ராஜ்யத்தில் இருந்தாலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர். ஏனென்றால் இருளின் அதிகாரத்தை நம்ம விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை நம்ம ஒப்படைத்திருக்கிறார். அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் சொன்னாலும் அது தேவனுடைய ராஜ்யம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் எந்த ராஜ்யத்துல இருக்கிறீங்கன்னு கேட்டா நாங்க இந்திய ராஜ்யத்துல சொல்லுவாங்க. ஆனா ஆவிப்படி பார்த்தா அவங்க இருளின் ராஜ்யத்துக்கு கீழே அடிமையா கிடையாது. புரியுதுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை விடுதலாக்கி இருக்கிறார். சொல்லுங்க, என்ன பண்ணிடுறோம்? அப்போ இந்த ராஜ்யம் இந்திய ராஜ்யம், இந்த உலக ராஜ்யம், ஆவிப்படி தேவனுடைய ராஜ்யம். ஓகே, எப்படி நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசித்தோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எப்படி பிரவேசிக்கிறது? வாசிங்க யோவான் 3:3-4. அதற்கு நிக்கதேமு ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில், 3ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் வலியுறுத்துறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டா என்ன பண்ண மாட்டான்? ஹலோ, மறுபடியும் பிறவாவிட்டா மறுபடியும் பிறக்கலாம், நீ எந்த பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை உன்னால பார்க்க முடியாது, நீ பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல மாம்சத்தின்படி பிறந்திருக்கலாம், ஆனா ஆவியின்படி ஒரு பிறவாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்துல என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. அப்போ இவங்க எல்லாம் எந்த ராஜ்யத்துல? மாம்சத்தின்படி இந்த உலக மக்கள் எங்க இருக்கிறாங்கன்னா ஒரு இந்திய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா ஆவியின்படி பார்த்தா எந்த ராஜ்யத்துல? இருளின் அதிகார ராஜ்யத்துக்கு இருக்கிறாங்க. ஆனா மறுபடியும் பிறந்த ஒருவன் எந்த ராஜ்யத்துல இருக்கிறான் சொன்னா பைபிள் சொல்றது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. எந்த ராஜ்யத்துல இருக்கிறீங்க? ஹலோ, இதெல்லாம் என்ன விஷயம்னா, இதெல்லாம் என்னன்னா ஆத்மாவை அறிவு புகட்டு கொண்டு இருக்கணும். நான் எந்த ராஜ்யத்துல இருக்கிறேன்றது முதல்ல தெரியணும். இந்த ராஜ்யத்தை குறிச்சு அழக்கூடாது. இந்த மாம்சத்தின்படி இருக்குது இந்த உலக ராஜ்யம், இதை குறிச்சு அழக்கூடாது. இந்த ராஜ்யம் அழியக்கூடிய ராஜ்யம், இந்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்க கிடையாது. பைபிள் சொல்லுது, இருளின் அதிகாரத்தை நம்ம விடுதலாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம ஒப்படைத்தார். எப்படி அந்த ராஜ்யத்துக்குள்ள வரணும் சொன்னா ஆண்டு சொல்றாரு, நீ மறுபடியும் பிறந்தாதான் அந்த ராஜ்யத்துக்குள்ள ஒரு நாள் வர முடியும். அல்லேலூயா. ஒரு மறுபடியும் பிறவாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அதற்கு நிக்கதேமு சொல்றாரு, வாசிங்க. அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ
என்றார். கேள்வி சரியான கேள்வி. மறுபடியும் பிறகுன்னு சொல்றீங்க ஆண்டவரே. அப்ப மறுபடியும் பிறகுனா எப்படி ஒரு தாய் தேர்வு மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? நான் முதிர் வயதா இருக்கிறேன், எப்படி பிறக்கிறது அப்படின்ற கொஸ்டின் என்ன பண்றான் வைக்கிறான். அவன் அந்த கொஸ்டினை கேட்கறதுக்கு காரணம் என்ன சொன்னா, அவன் என்னது பிசிக்கலா என்ன பண்றான், வாழறான். இந்த மாம்சத்தின்படி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மாம்சத்தின்படி அவன் என்ன பண்றான், சாதாரண மனிதனா இருக்கிறான். அவன் அந்த கேள்வியை கேட்டாக்கிறான். தேவதூதன் மரியாதை சொல்லும் போது, மரியாதை நீ பாக்கியவதி, நீ கர்ப்பவதியாக குமாரனை பெறுவானா, அவன் சொல்றா புருஷனை அறியனே. அப்போ கேட்கிற கேள்வி கரெக்டான ஒரு கேள்விதான் கேட்கிறான். கேள்வியில தப்பு கிடையாது. ஆனா ஆவிக்குரிய காரியத்தை தேவன் நம்ம பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் பேசுகிற காரியங்கள் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் காரியங்கள். நாம் சொல்றது என்னன்னா, நாம இந்த சபைக்குள்ள சர்ச்சுக்குள்ள வரோம், தேவனுடைய வார்த்தை இத்தனை வருஷமா கேட்கிறோம். ஆனா இன்னமும் மாம்சத்துக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க போல ஸ்பிரிச்சுவலுக்கான ஒரு காரியத்துக்குள்ள நுழைவே இல்லை. புரியுங்களா? ஹலோ, ஆவிக்குரிய காரியங்களை நீங்க இன்னும் செவி கொடுக்கல, ஆவிக்குரிய காரியங்களை இன்னும் விசுவாசிக்கவே இல்லைன்றதான் அது அர்த்தம். வார்த்தைகள் தான் பரலோகம் ஆமென் சொல்லும். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. சொல்றாரு நிக்கோதேம் கேக்குறாரு, எப்படி ஆண்டவரே எப்படி நடக்கும்? தாய் கர்ப்பத்தில் எப்படி நான் போய் பிரவேசி மறுபடியும் பிறக்க கூடுமோ? வாசிங்க 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்தில் மாட்டான், பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யா உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ ஒருவன் ஜலத்தினால் எப்படி பிறக்கிறது? தாயின் கருவிலே போய் பிறக்கிற பிறப்பா? அது அப்படி பிறக்கிற பிறப்புல இந்த பிறப்பு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற பிறப்பு. அல்லேலூயா. இது எப்படி பிறக்கணும் சொன்னா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். ஆமென். அல்லேலூயா. அந்த பிறப்பை எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா இந்த பிறப்பை யாருமே பார்க்க முடியாது. எப்படி இவனை பார்க்க முடியும்? ஆண்டு சொல்றாரு, ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க. 8ஆம் வசனம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல நம்ம வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய். அந்த சத்தத்தை என்ன பண்ற? நீ கேக்குற. காற்று சவுண்ட் கேக்குதா? ஷூ ஷூ அடிச்சிக்கிறதுக்கு அந்த சத்தத்தை நம்ம கேட்கிறோம். ஆனா எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகுது நமக்கு தெரியவே தெரியாது. அடுத்து ஆகிலும் அது இந்த இடத்திலிருந்து வருகிறது, இந்த இடத்திலிருந்து வருகிறது என்றும் இந்த இடத்திற்கு போகிறது, இந்த இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, ஆவியினால் பிறந்தவன் இந்த காத்து மாதிரி. எப்படின்னாக்கா, அவன் பேசும்போது அவன் வார்த்தை நீ கேட்டா தெரிஞ்சிடும் அவன் ஆவியில இருக்கிறானா எதுல இருக்கிறான். ஆவியினால் பிறந்தது சொன்னா அவன் பேசும்போதே தெரிஞ்சிடும் அவன் ஆவிக்குரியனா இருக்கிறானா மாம்சத்துக்குரியனா இருக்கிறானா. அல்லேலூயா. அவன் ஆவிபடி பிறந்திருக்கிறானா என்ற அடையாளம் என்னன்னா, அவன் சத்தத்தை அவனால கேட்க முடியும். அவன் பேசும்போது அவன் வார்த்தை எப்படி இருக்குன்னா ஸ்பிரிச்சுவலா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் ஆவியில பிறக்கல அப்படின்னு சொன்னா, இரண்டாவது பிறப்புக்குள்ள வரல சொன்னா, அவன் வாயின் வார்த்தைய நீ பார்த்தாலே கண்டுபிடிச்சு. அல்லேலூயா. அப்ப நல்ல கவனம் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை நாம காணணும், தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கணும், தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும் சொன்னா, ஆவினாலும் ஜலத்தினாலும் ஆவினாலும் என்ன பண்ணோம், நான் பிறக்க வேண்டும் என்று ஆண்டு நாங்கள் ஆலோசனை கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஜலத்தினால் ஆவினாலும் என்ன வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 38. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 37 38 வாசிங்க. இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். வசனத்தை கேட்டோம்னா அவங்களுக்கு உணர்வு வருது. என்ன பண்றாங்க, கேட்கறாங்க நாங்க என்ன செய்யணும். ஹலோ, வசனத்தை கேட்டா உணர்வு வருதா? உணர்வு வரலன்னா உணர்வு இல்லாத இருதயம் ரொம்ப ஆபத்து. புரியுதா? வசனத்தை கேட்டு யாவது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி என்ன பண்ணாங்களா? இருதயத்தில் குத்தப்பட்ட கேட்கிறாங்க, சகோதரர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அதுக்கு பேர் சொல்றாரு. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை
பெறுவீர்கள். அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எப்படிங்க செகண்ட் மாடுக்குள்ள பிரவேசிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் ஜலத்தினால ஆவினால பிறகணும். எதுல பிறகணும்? ஜலத்தினால சொல்லும்போது என்னது? ஞானஸ்நானம் எடுக்குது. அல்லேலூயா. ஜலத்தினால சொல்றது ஞானஸ்நானம் எடுக்குது. ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன நடக்குது? வாசிங்க, கொலோசியர் 2:12 வாசிங்க. ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரில் எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும். அவர் ஞானஸ்நானம் என்ன விஷயம்னாக்கா, ஞானஸ்நானத்தினால அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகும். என்னாச்சுன்னா, இந்த முந்தின மனுஷன் என்ன பண்ணிச்சு? ஞானஸ்நானம் எடுக்கும் போது அதோட அடையாளம் என்னன்னு சொன்னா, அது ஃபர்ஸ்ட் பாண்ட்ல இருந்த அந்த மனுஷன் என்ன பண்ணியாச்சு? அடக்கம் பண்ணியாச்சு. பழைய மனுஷன் என்ன பண்ணியாச்சு? அவனை சிலுவையில் அறையப்பட்டு அவனை ஞானஸ்நானத்தினால அவன் என்ன பண்ணும்? அடக்கம் பண்ணிட்டோம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா இப்ப மறுபடியும் பிறகு போறோம், ஜலத்தினால் பிறகு போறோம். அப்ப என்ன பண்ணோம்? முந்தின மனிதன் என்ன பண்ணாங்க? அடக்கம் பண்ணணும். அப்போ அவன் அடக்கம் பண்றது அடையாளமா ஞானஸ்நானம். ஆமென். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த போது வேதம் சொல்லுகிறது, அவங்க சமுத்திரத்தின் வழியா கடந்து வந்தாங்க. அப்படி அதுக்கு அடையாளம் என்ன சொன்னா, அவங்க சமுத்திரத்துக்கு உள்ள போய் வெளியே வந்தாலும் அவங்க ஞானஸ்நானம் பண்ணதுக்கு அடையாளமா வேதம் சொல்லி கொடுக்கும். ஆமென். அப்ப எகிப்திலிருந்து புறப்பட்ட அத்தனை பேரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஆமென். ஞானஸ்நானம் பண்ணி தான் கரையேறினவங்க அந்த பக்கம் வராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன விஷயம்? நீங்க ஞானஸ்நானம் பெற வேண்டும். மறுபடியும் பிறக்கணும் சொன்னா ஞானஸ்நானம் பெறணும். அல்லேலூயா. அப்படி ஞானஸ்நானம் பெறவில்லை நீ தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஜலத்தினாலும் ஆவியினாலும். அப்போ ஜலத்தினால ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? ஆவியினால என்ன பண்ணணும்? அடுத்து ஆவியினால பிறக்கணும். ஆவி இரண்டாவது பரிசுத்த அபிஷேகத்தை பெறணும். சொல்ல ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டான் தேவனுடைய ராஜ்யத்தில் பண்ண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். மத்திய 3:6 வாசிங்க. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவன் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் என்ன பண்ணாங்களாம்? ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் ஏன் பெறணும்னா, மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும், மறுபடியும் பிறக்கணும் சொன்னா, செகண்ட் பாண்ட்ல வரணும் சொன்னா ஞானஸ்நானம் என்ன பண்ணணும்? எடுக்கணும். ஐயா, இருதயத்துல குத்தப்பட்டுட்டேன், இயேசு வசனத்தை கேட்டு குத்தப்பட்டுட்டேன் அப்படியே குத்தப்பட்டு போயிட்டே இருக்க, குத்தப்பட்டு அடுத்து செய்ய வேண்டியதுன்னா ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமென். ஏன்னு சொன்னா மறுபடியும் நீ பிறக்கணும், இரண்டாம் பிறப்பு பிறக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும் சொன்னா இரண்டாம் பிறப்பு ரொம்ப முக்கியம். அந்த இரண்டாம் பிறப்பு பிறக்கிறதுக்கு என்ன வேணும்? முதலாவது ஞானஸ்நானம் நம்ம எடுத்தாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் வாசிங்க. மத்திய 3:11. மனம் திரும்புவதற்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சையை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்போ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் பெந்தகோஸ்தினாலே அக்கினிமயமான நாவில் அவர்கள் விழுந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. அப்படின்னா அவர் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியினால் அக்கினியாலும் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். தண்ணீர மூழ்கி எழுந்திருக்கும் போது ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். ஆமென். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம். அப்ப பரிசுத்த அபிஷேகம் பெறணும் சொன்னா பரிசுத்த ஆவி ஞானஸ்நானத்தை என்ன பண்ணணும்? பெற வேண்டும். தேவ சமுத்திரம் ஆண்டவரே, நான் ஞானஸ்நானம் தண்ணீர மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆனா பரிசுத்த ஆவியால நான் ஞானஸ்நானம் பெறணும் ஆண்டவரே. இந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க எனக்கு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறணும். ஏனென்றால் நீங்க மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை தந்திருக்கார். ஆண்டு வருகிற போது ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் சொன்னா முத்திரை வேணும். என்ன முத்திரனா? பரிசுத்த ஆவியானவர். அப்ப ஒவ்வொரு நாளும் தேவ சமுத்திரம் அபிஷேகத்துக்காக தனிப்பட்ட முறையில் தேவ சமுத்திரம் ஜெபிக்க பழகணும். புரியுதா? ஆமென். ஞானஸ்நானத்திலே அதோட நிறுத்தியதில்லை, பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேற உடனே பரிசுத்த ஆவி என்ன பண்ணறான்? புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து இறங்கினார். அதனால இயேசுவே ஞானஸ்நானம் பெற்றார். ஏன்னு சொன்னால் இந்த பூமியில அவர் வந்து பிறந்திருக்கிறாரு. மாம்சத்தைப்படி ஒரு சரீரத்துல வந்திருக்கிறாரு.
பாவ மாம்சத்தின் சாயல வந்திருக்காரு. அப்படி வந்த அவரே இந்த பூமியில வந்து என்ன பண்ண மறுபடியும் பிறக்க வேண்டிய அனுபவத்தை அவர் பெற வேண்டியது சொன்னா நாம் எத்தனை அதிகமா இதை வலியுறுத்த வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆமென். அப்ப ஜலத்தினால ஆவியினால பிறந்தபடியா ஆமென் நாம் தேவனுடைய ராஜ்யத்துல மட்டும் நம்ம எல்லாரும் அதுல பிரவேசிச்சு சொல்லுங்க. எங்க இருக்கீங்க இப்போ? எங்க இருக்கீங்க? எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவரா இருக்கிறீங்க? தேவனுடைய ராஜ்யம். எந்த ராஜ்யத்துல இருக்கிறீங்க? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறீங்க. ஆமென். சோ நல்ல கவனம் பாருங்க. நான் நீங்க விசுவாசிக்க வேண்டிய காரணம் நான் வந்து மாம்சத்தின்படி இந்த ராஜ்யத்தில் இருக்கிறேன். ஆனா ஆவியின்படி நான் இரண்டாம் பிறப்பு அடைந்திருக்கிறேன். ஞானஸ்நானத்தாலும் பரிசுத்த ஆவியினாலும் நான் பண்ணப்படுற அபிஷேகம் பண்ணப்படுற ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன். நான் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவன். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். அப்படி அன்பின் குமார ராஜ்யத்தை உட்படுத்தி இருக்கிறார் என்பதை முதல்ல என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் விசுவாசம். நீங்க எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர் சொன்னா தேவனுடைய ராஜ்யம். முக்கியமான விஷயம் தான், நல்லா கவனம் பாருங்க. இந்த மாம்சத்தின்படி இருக்கிற இந்த ராஜ்யம் கிடையாது. இந்த சரீரமும் அழியக்கூடியதா இருக்குது. இந்த மாம்ச ரத்தமும் அழிவுள்ளது. அழிவுள்ளது என்ன பண்ண போறது கிடையாது. சொல்லுங்க. அழியாமை சுதந்திரிக்க போறது கிடையாது. அல்லேலூயா, ஆமென். அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிக்க முடியாது. அப்படின்னா விஷயம்னா இந்த மாம்சத்தின்படி இந்த ராஜ்யத்தை ரொம்ப முக்கியப்படுத்தாதீங்க. இந்த மாம்ச ரத்தத்தோடு இந்த பூமியில உலாவிட்டு இல்லைங்க. இந்த ராஜ்யத்தை நீங்க முக்கியப்படுத்தி இந்த ராஜ்யத்துல ஏதாவது கிடைக்குமா, இந்த ராஜ்யத்துல ஏதாவது தருவாங்களான்னு நான் நோக்கி பார்க்கிற நபரா இருக்கவே கூடாது. புரியுதா? நான் ஆவியின்படி நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். நான் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவனா இருக்கிறேன். நான் பரிசுத்த ஆவியினாலும் ஜலத்தினாலும் நம்ம ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தேன். அந்த ராஜ்யத்தில் நான் இருக்கிறேன். அந்த ராஜ்யத்தில் நீங்க எப்படி இருக்கிறீங்க கேட்டா வசனம் சொல்லுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு. அந்த ராஜ்யத்துல நீங்க யாருங்க? நீங்க இந்திய தேசத்துல பிறந்ததுதான் இந்த ராஜ்யத்துடைய பிள்ளைகள். நீங்க யாருடைய பிள்ளைங்க? இந்த தேசத்துடைய பிள்ளைகள், இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள் நீங்க. அதான் ஆண்டு கேட்கிறப்பா வரி யாருடா வசூலிக்கிறாங்க? அந்நியர்கிட்ட எல்லாம் பிள்ளைகள் எடுக்கிறாங்க. பிள்ளைகிட்ட வரி வாங்கி சாப்பிடுறாங்க. புரியலாம்? யார்கிட்ட வரி வாங்கி சாப்பிடுறாங்க? பிள்ளைகள் வீட்டுல வரி யார்கிட்ட வாங்கணும்? அந்நியர்கிட்ட தான் வரி வாங்கணும். ஆனா பிள்ளைகிட்ட வரி வாங்கி சாப்பிட சரி ஆகல இடலாத வரி போய் தான் பண்ண கட்டிட்டு வாடான்ட்டு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல வரியெல்லாம் வாங்குறது இல்லை. ஏன்னா நாம் அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். நாம் அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள். ஒவ்வொரு நாளும் அதை மேன்மை பாராட்டணும், உரிமை பாராட்டணும். ஒவ்வொரு நாளும் அதை நினைவு கூறணும். நான் இந்த ராஜ்யத்தை தேடுறதை விட நான் அந்த ராஜ்யத்தை தான் தேடணும். அந்த ராஜ்யத்தை தேடினா போய் ஜெபம் பண்றது அது இல்லை. முதலாவது இருதயத்துல உங்க மனது அந்த நிலைக்குள்ள வந்துடணும். உங்க எண்ணங்கள் சிந்தனை எல்லாம் அந்த ராஜ்யத்துடைய நபர் வந்துடணும். அந்த ராஜ்யம் குறைவில்லாத ராஜ்யம், நிறைவுள்ள ராஜ்யம், ஆசீர்வாதத்தின் ராஜ்யம், பெருக்கத்தின் ராஜ்யம். அந்த ராஜ்யம் என் தேவையெல்லாம் சந்திக்கும். அந்த ராஜ்யம் எனக்கு ஏற்ற காலத்தில் காரியங்கள் நடப்பிக்கும், செய்யும் என்று என்ன பண்ணும்? வந்துடணும். தானியேல் சாத்ராக் ஆபேத்நேகோலாம் அவங்க பாத்தீங்கன்னா மேஷாக் ஆபேத்நேகோலாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே பாருங்க அவங்க எல்லாம் பழையப்பட்ட காலத்துல அவங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி பார்த்தாங்க. இந்த ராஜ்யத்துல எந்த ஆர்டர் வந்தாலும் அதை பத்தி அவங்க கவலைப்படுறது இல்லை. அந்த ராஜ்யம் தப்பு வைக்கும், அந்த ராஜ்யம் பாதுகாக்கும், அந்த ராஜ்யம் ஒத்தாசை செய்யணும். அந்த ராஜ்யத்தை நோக்கி பார்த்தாங்க. இந்த ராஜ்யத்தை நோக்கி பார்த்தாங்க. அத்தனை பேர் அழிஞ்சாங்க. புரியுதா? ஐயோ இந்த ராஜ்யத்தில் இவரு இந்த ராஜ்யம் ஒண்ணுமே செய்ய முடியாது பைபிள் சொல்லுது. புரியுதா? உனக்கு விரோதமா உருவாக்கப்படுற என்ன ஆயுதம்? எங்க உனக்கு விரோதமா உருவாக்கப்படுற ஆயுதம்? தேவனுடைய ராஜ்யத்தில் இல்ல, இந்த உலக ராஜ்யம். இது பிசாசு ஆளுகை செய்யற ராஜ்யம். இந்த ராஜ்யத்துல சத்துரு நம்ம விரோதமான பண்ண காரியங்களை செய்யறான். வாயத்திலிருந்து சொல்லணும் ஒவ்வொரு நாளும் இந்த ராஜ்யத்துல இருக்கிற எதுவும் என்ன மேற்கொள்ள முடியாது. எந்த வியாதி, பலவீனம், தரித்திரம், பிரச்சனை, போராட்டம், பாடு எதுவுமே என்ன மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அங்கிருந்து வந்தவர் என்ன பண்ணாரு? இந்த உலகத்தை ஜெயித்தார். ஜெயித்து என்ன பண்ணாரு? நம்ம இந்த இருளின் அதிகாரத்தில் விடுதலாக்கி அந்த அன்பின் குமார ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணிட்டாரு? உட்படுத்தி இருக்கிறார். சோ நான் அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவன் என்கிற அந்த என்ன பண்ணும்? அந்த உரிமையை என்ன பண்ணணும்? சொல்லுங்க. வாயை திறந்து என்ன பண்ணும்? சத்துருவை பார்த்து சொல்லணும். ஒவ்வொரு நாளும் இரவு பகல உட்கார்ந்து நேரத்தில் என்ன பண்ணும்? இந்த ராஜ்யத்தை நினைச்சு, இந்த ராஜ்யத்தை யோசிச்சு, இந்த மாதிரி இல்ல. அந்த ராஜ்யம் தேவை சந்திக்கும். அந்த ராஜ்யம் எப்படி சந்திக்கும்? அது காலங்களை நேர்த்தியா செய்து கொடுக்குற ராஜ்யம். நீ கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்காத. நான் சொல்றேன் ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர். அந்த ராஜ்யத்தை சொல்ல அந்த ராஜ்யம் சொல்லுது ஒரு ஏற்ற காலத்துல செய்யும். புரியுதா? எப்படி பிள்ளைகளா மாறினா அப்பயே என்ன பண்ண மாட்டாச்சு? உங்களுக்குரிய வாழ்க்கைக்குரிய தேவையான காரியம் அத்தனை என்ன நிர்ணயம் பண்ணாச்சு. தயவு செய்து என்ன சொன்னா வாயை தந்து மாட்டோம். அவிசுவாசத்தின் தேவையான காரியத்தை நம்ம பேசுறதை நிறுத்திட்டாலே போதும்.
புரியுதா? அல்லேலூயா. எத்தனை புரியுது? ஆமென். பாருங்க, அப்ப நம்ம ஆவியின்படி எந்த ராஜ்யம்? அந்த ராஜ்யத்தில் இருக்கோம். இப்ப அந்த ராஜ்யத்துல தான் நம்ம இருக்கோம். மாம்சத்தின்படியே பார்த்து இந்த கண்ணால பாக்குற இந்த ராஜ்யத்தையே பார்த்து இதே நம்பி இருக்காதீங்க. இங்க ராஜ்யத்துல ஒண்ணுமே இல்லை, இந்த ராஜ்யத்துல பேங்க்ல ஒண்ணு இல்லை, இந்த ராஜ்யத்துல வீடு இல்லை, இந்த இல்ல இல்ல அந்த ராஜ்யத்தை பாருங்க, அந்த ராஜ்யம் இந்த ராஜ்யத்துக்கு தேவையானதான் சப்போர்ட் பண்ணும். அல்லேலூயா. புரியுதா? ஆமென். அப்ப நல்ல கவனம் பாருங்க. அப்போ ஆவியின்படி நாம் பிறந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கோம். இப்போ என்ன விஷயம்னா, பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு, 1 கொரிந்தியர் 15:50. மாம்சத்தின்படி ஒரு நிமிஷம். ஆனாலும் நம்ம மாம்சத்தின்படி மாம்ச ரத்தோட இந்த உலக ராஜ்யத்துல என்ன பண்றோம்? இருக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க. மாம்சத்தின்படி இந்த உலக ராஜ்யத்துல என்ன பண்றோம்? நாம் இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் வருது பாருங்க, 1 கொரிந்தியர் 15:50 வாசிங்க. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. மாம்சமும் ரத்தம் என்ன பண்ண போதில்லை? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க போவதில்லை. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. புரியுதா? அப்போ ஆவியின்படி நாம் பிறந்திருக்கிறோம். ஆனா இங்க வசனம் சொல்லுது, ஒரு நாள் வருது. ஒரு நாள் வருது. வசனம் சொல்லுது, ஒரு இமை பொழுதிலே. ஆமென். அல்லேலூயா. ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுது நாம் எல்லோரும் என்ன பண்ணப்படுகிறோம்? மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. 52 வசனம் வாசிங்க. எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையோ சாவுக்கு ஏதுவாகி இது சாவம் என்ன பண்ணும்? தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனம் பாருங்க. ஆவியின்படி பிறந்து இருக்கிறவங்க ஒரு நாள் பிசிக்கலா இந்த பூமியில பண்ணோம், இந்த மாம்சம் அழிவுள்ளதாக இது அழியாமை சாவுக்கு ஏதாவது சாவாமை தரித்து கொள்ளும். அல்லேலூயா. ஒரு நாள் வருது, லிட்டரலா தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது. இப்போ ஸ்பிரிச்சுவலா தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறீங்க. ஒரு நாள் லிட்டரலா நேரடியா தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமி என்ன பண்ண போகுது? இறங்கி வரப்போகுது. தேவன் இந்த பூமியில என்ன பண்ண அரசாட்சி செய்ய போறாரு. அல்லேலூயா. அன்னைக்கு என்ன பண்ண? ஒரு இமைப்பொழுது, ஒரு நிமிஷத்துல நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்பட போகுது. அப்ப செகண்ட் மார்க்குள்ள வராத யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா அதுல பங்கு இருக்க முடியாது. ஜலத்தினால் ஆவியினால் பெருமாத ஒருவர்கள் என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அதான் சொல்றேன், ஆவியினால பிறக்கணும். அதிகம் என்ன பண்ணணும்? அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா சொல்லி ஆண்டு சம்பந்தத்துல கேட்டு ஜெபித்து அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் பெறாதவங்க ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். பெறலன்னு சொன்னா லிட்டரலா வரும்போது அங்க போனா நினைச்சா போக முடியாது. புரியுதா? அங்க போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அல்லேலூயா. அப்போ செகண்ட் மார்க்குள்ள வந்து நாம எப்படிப்பட்டதா இருக்கணும்? நான் அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவன் என்ற அந்த உணர்வோட தான் நம்ம இந்த பூமியில வாழணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். 54 வசனம். அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் அப்படின்னா உயிரோடு இருக்கிறேன். ஒரு நாள் வரப்போற ஒரு நிமிஷம், ஒரு இமைப்போது, எக்காலம் துணிக்கும் போது, ஒரு செகண்ட் என்ன பண்ண போறேன்? இங்க இருந்து புறப்பட அப்படின்னா என் வாழ்க்கையில மரணமே கிடையாது. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதுனா மரணத்தை விழுங்கிட்டு கிளம்பியாச்சு. மரணமே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணிட்டோம்? கிளம்பிட்டோம். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை என்ன பண்ணுமா? அன்னைக்கு நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு நிறைவேற சொன்னா இன்னைக்கு என்ன பண்ணிடணும்? நாம் ஆவியினாலும் ஜலத்தாலும் மறுபிறப்பு அடைந்திருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிறாங்க? மறுபிறப்பு அடைஞ்சிருந்தோம். அவங்க எந்த ராஜ்யத்துல இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா? இப்ப என்ன விஷயம்னா, ஒரு டாக்டர் கிட்ட போறாங்க, ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டர் போறாங்க. டாக்டர் வந்து பாக்குறாரு, ஒரு வியாதி பலவீனம் அவங்களுக்கு இருக்குது. ஆனா டாக்டர் வந்து என்ன பண்ணல, அவங்க இது இருக்குன்னு சொல்லாம விட்டுட்டாரு.
அவன் ஒரு காலகட்டம் வரும்போது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது. அப்ப டாக்டர் போய் கேட்பான், ஏன் டாக்டர் எனக்கு சொல்லவே இல்லை இந்த மாதிரி அப்படின்னா, இல்லைம்மா நீ சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் அதான் அவனுக்கு சொல்லலைன்னா அவன் என்ன சொல்லுவாங்க, ஐயா சொல்லியிருந்தேன்னா நான் ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டு என்ன பண்ணுவேன், நான் காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு பண்ணுவாங்க, அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. புரியுதா? அப்ப என்ன விஷயம், தெளிவா தேவனுடைய வார்த்தையை சொல்லிடணும். ஏன் என்ன விஷயம்னாக்கா யாரும் நம்மளை கொடுத்து பரலோகத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஆமென், அல்லேலூயா. இதுதான் வழி, இதை தவிர வேற வழி கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஈஸியா வச்சிருக்காரு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ வர்றதுக்கு உன் நீதி உன் பரிசுத்தத்துக்கு நீ ஒன்னும் வர தேவையில்ல. என் சொந்த குமாரன் அனுப்புறேன், உன் பாவத்துக்கான பரிகாரத்தை நான் செய்து முடிக்கிறேன், உன் பாவத்துக்கான தண்டனையோ அவமானத்தின் நின்று என் பிள்ளை மேல சுமத்துறேன். அவர் உனக்காக அடிக்கப்பட்ட விசுவாசிச்சு நம்பி மனதில் குத்தப்பட்டு ஞானசாரம் பாவம் பண்ணி மனம் திரும்பி பாவம் பண்ணி வந்து ஞானசாரம் பெற்று என் பரிசுத்தாவியோட உனக்கு தரேன். எவ்வளவா தேவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாரு. எனக்கு வந்து டீ கொடுக்கலங்க, எனக்கு காஃபி கொடுக்கலங்க, எனக்கு வந்து பூஸ்ட் கொடுக்கலங்க, எனக்கு சாக்லேட் கொடுக்கலங்க, எனக்கு தனியா கூப்பிடலங்க, போயினே இருங்க. தேவன் மகாபெரிய அழைப்பு, புரியுதா? வருஷம் 5 வருஷ கால கர்த்தர் இந்த மூலம் பேசியிருக்கார். புரியுதா? தேவன் என்ன ஒரு நாள் கணக்காக மாட்டார். நான் போன 19 வயசு 25 வயசுல இந்த சபை கூட எனக்கு இந்த வாக்கு இந்த சத்தியங்களை சொல்லி கொடுக்கல யாரும். புரியுதா? அல்லேலூயா. தேவனை நோக்கி பார்த்து ஓடி கொண்டிருக்கிறோம், மனுஷனை பார்த்து ஓடவே இல்லை. விழுந்தாலும் எழுந்திருச்சாலும் கர்த்தர் தான் எங்களை தூக்கி நிறுத்துறாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஏன்னு சொன்னா நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தோம். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவர், நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். தம் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தேவனுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறோம். இந்த உலக ராஜ்யம் கூட நமக்கு தீங்கு செய்யலாம், நம்முடைய வரிகளை வாங்கி கொண்டு நம்மளை ஏமாற்றி நம்ம வஞ்சித்து நம்ம இந்த தேசத்து பிரஜைகள் இல்லைன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த ராஜ்யம் ஒரு நாள் நம்மை கைவிடாத ராஜ்யம். அதாவது ஆண்டு சொல்ற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்க. அவர் எப்படிப்பட்ட அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது முதல்ல புரிஞ்சுங்க. இல்லைன்னா நீங்க கவலைப்படுறீங்க. ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் கண்ணீர் விடுறீங்க? அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், அந்த தேவன் எப்படிப்பட்ட உங்களுக்கு தெரியல, அதனால நீங்க கவலைப்படுறீங்க, நீ கண்ணீர் விடுறீங்க. அந்த ராஜ்யத்தை நோக்கி பாருங்க. ஒவ்வொரு நாள் அந்த ராஜ்யத்தை குறித்து நினைவு கூறுங்க. அவர் உங்களுக்காக செய்து முடித்த காரியம் நினைவு கொண்டு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க நாம் எவ்வளவு தகுதி இல்லாத, ஏதோ தகுதி இல்லாம பேசுகிறோம் எல்லாரும். ஏதோ பெரிய தகுதி இருக்கிற மாதிரியும் நாங்க எல்லாம் நீதிமான பரிசுத்தமான மாதிரி பேசிக்கிறோம். குப்பை ஒண்ணுமே யூஸ் இல்லை. மனுஷனால் கூட நம்ம மதிக்கப்படத்தக்கவர் கிடையாது. அப்படி இருந்த நம்ம தேவன் தகுதிப்படுத்தினார் வருங்க. அதை நினைத்து பார்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் பின்னாடி போயினே இருக்கான். ஆமென், அல்லேலூயா. அதுவே புரியுது. ஆமென். அற்பமா ஒரு நாள் நினைக்காதீங்க. தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசித்தது ஆமென் நமக்கு தேவன் எளிதாக்கி கொடுத்திருக்கிறார், எளிதாக்கி கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவன் இவ்வளவு எளிதாக்கி கொடுத்திருந்தோம். தேவன் 2 காரியம் சொல்றாரு, ஜலத்தினால ஆவியினால நீ பிறக்கணும், பிறகுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துடலான்னு. அப்ப நான் ஜலத்தினால ஆவியினால நான் பிறக்க மாட்டேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன், நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற மாட்டேன்னா அப்ப நாம என்ன பண்ண முடியும்? நாம எதுவும் பண்ண முடியாது. தேவன் சொல்றது என்ன பண்ணலாம், சொல்லிட்டு நாம் கடந்து போய் கொண்டே இருக்க. ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்தின் முடிவு என்ன பண்ணுது? நெருங்கி கொண்டு இருக்கு. மரணம் என்ன பண்ணுது? நெருங்கி கொண்டே இருக்குது, வந்துட்டே இருக்குது, பக்கத்து நேர்மையில தான் இருக்குது. புரியுதா? அப்போ அடுத்து பார்த்தோம், நாளைக்கு பார்த்தோம், அது என்னைக்கு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றேன், பரிசுத்தர் அபிஷேகத்துக்காக என்ன பண்ணணும்? அபிஷேக வர ஜெபம் பண்ணணும். ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தர் அபிஷேகத்துக்காக தேவ சமூகத்தில் நிற்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ராஜ்யத்துக்குள்ள போய் என்ன பண்ணணும்? லிட்டரலா ஒரு நாள் வரப்போகிற ராஜ்யத்தில் பிரவேசிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அந்த காலையில் சொல்றேன், நீங்க அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்க, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவங்க. ஏன் இந்த ராஜ்யம் அழிவில்லாதது. ஆமென். ஆண்டு சொல்ற தேவனுடைய ராஜ்யத்தோட நீதி என்ன பண்ணுங்க? தேடுங்க. ஆமென். தேடுங்கன்னா அந்த ராஜ்யத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க நாடணும். ஒவ்வொரு நாளும் பண்ணணும் அந்த ராஜ்யத்தை. ஏன் ஜெபம் பண்ணணும்? ஏன் ஜெபம் பண்ணா அந்த ராஜ்யத்தை நான் என்ன பண்றேன்? நான் நாடுகிறேன். அந்த ராஜ்யத்துல எனக்கு என்ன உண்டு? ஆன்சர் உண்டு. ஏன்னா நான் அந்த ராஜ்யத்துடைய பிரஜையா இருக்கிறேன்.
ஏன் நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்? ஏன் தேடணும்? அங்கே ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். என் மேல் இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரு. ஹலோ, மலை விளைவான பருவத்திலே என் கிருபை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கின்ற உன் மேல மனதூருக்கு கத்த சொல்றாரு. என் மேல மனதூருக்கும் உள்ள ஒரு ராஜாங்க இருக்கிறாரு. ஹலோ, இந்த உலகத்து ராஜாக்கள் கூட மக்கள் மேல் மனதுருக்கமா இல்ல. புரியுதா? மக்களை அழிக்கணும், மக்கள் என்ன பண்ணணும், கொலை செய்யணும்னு சொல்லி இந்த உலகத்தின் ராஜாக்கள் எத்தனை பண்றாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யம் அப்படி கிடையாது. அது இரக்கத்தின் ராஜ்யம், கிருபையின் ராஜ்யம். அப்ப என்ன விஷயம்? அந்த ராஜ்யத்துல நீ பிள்ளையா இருக்கிற, அந்த ராஜ்யத்துல நீ பிரஜையா இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேன், நீ காலம் முதல் இரவு வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை நாடு. அந்த ராஜ்யத்துல போய் தான் உன் குறைகளை சொல்லு, உன் தேவைகளை சொல்லு. அந்த ராஜ்யம் நிச்சயமா உயர்த்த காலத்துல உன் தேவையை சந்திக்கும். புரியுதா? அது அழிவில்லாத ராஜ்யம். வார்த்தையில உண்மையுள்ள வசனம் சொல்லுது. ஆமென். நான் சொல்லியும் செய்யாது இருப்பேனோ, ஆண்டவரே சொல்லி இருக்கிறீரே போய் சொல்லு அந்த ராஜ்யத்துல. புரியுதா? வேதத்தை வசனத்தை எடுத்துக்கோ, அவருடைய வார்த்தை எடுத்துக்கொள், நேரா அவருடைய ராஜ்யத்துக்கு போ, முழங்கால் பண்ணிட்டு அந்த ராஜ்யத்தை பார்த்து நீ சொல்லு, அந்த ராஜ்யத்தை நோக்கி முறையிடு, அந்த ராஜ்யம் உனக்கு செவி கொடுக்கும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. தானியேல் வந்து என்ன பண்ணா? கையெழுத்து வச்சுட்டாங்க. கையெழுத்து வைக்கப்பட்டது. எவனா போய் ராஜாவை தவிர வேற எவனா நீ சாமி கும்பினா உன் கதை முடிஞ்சுதா அப்படின்னு போயிட்டு கையெழுத்து போயிட்டாங்க. பையன் பாருங்க, அது கையெழுத்து வைக்கப்பட்டு தெரிஞ்சிருந்தவன் என்ன பண்றான்? போய் எருசலேமுக்கு நேரா பலகணிகளை திறந்து என்ன பண்றான்? அவன் முழங்கால் படித்து தன் தேவன் நோக்கி ஜெபம் பண்றான். அவன் ஏன் என்று சொன்னால், இந்த ராஜ்யம் என்னை எதிர்க்கலாம், ஆனா அந்த ராஜ்யம் எனக்கு உதவி செய்யும். ஆமென், அல்லேலூயா. இந்த ராஜ்யத்தால் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது, அந்த ராஜ்யம் கூட இருக்கிறது. ஏனென்றால் அந்த ராஜ்யத்தின் பிரஜைனா அவ்வளவு பாதுகாப்பு. புரியுதா? அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், என் பக்கத்துல 1000, வலது பக்கத்துல 10000 பேர் தான் அதை நான் அணுகாது. ஏனென்றால் என்னை காக்கும்படி நம்முடைய தூதர் என்ன பண்ணாரு? கட்டளையிடும். அந்த ராஜ்யம் தம்முடைய தூதர்களை நமக்கு கட்டளையிடும். புரியுதா? பணிவடி ஆவிலா கர்த்தருடைய தூதர் உங்களுடைய சுற்றி சூழல் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மாத்திரம் வாயத்தை என்ன பண்ணாதீங்க, பேசவே பேசாதீங்க. இஸ்ரவேலர்கள் வாயத்தை என்ன பண்ணாங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்கு பேசுறாங்க. அந்த ராஜ்யம் கொல்லவா கூட்டிட்டு வந்தீங்க, அழிக்க கூட்டிட்டு வந்தீங்க, கல்லறையில கூட்டிட்டு, பிள்ளைகளை சாவ கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துக்கு முறுமுறுத்தாங்க. பைபிள் சொல்லுது, அவங்க பரிசுத்த ஆவியானவர் விசாரப்படுத்துறாங்க. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய ராஜ்யம். அதான் இயேசு சொன்னார், எப்பா ஒருத்தன் எனக்கு விரோதமா பேச கூட பரவாயில்ல, ஆனா பரிசுத்த ஆவி விரோதமா பேசினா ஒரு கால் இன்மையில வரும் மன்னிக்கப்படாது. ஏனென்றால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமா பேசுறான். ஒரு நாள் வாய் தந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமா வந்து பேசுறாதீங்க. அல்லேலூயா. ஒரு தனி ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்க ஒரு தனி மனிதனுக்குள்ள சண்டை போடுங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு ராஜ்யத்துக்கு பேசினா அது அந்த ராஜ்யத்துக்கு என்ன சொல்லுவாங்க? இவன் நான் இந்த தேசத்துக்கு விரோதமா பேசினா தேச குற்றம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமா ஒரு நாள் பேசுற, பரிசுத்தாவின் விரோதமா ஒரு நாள் வாய்க்கிறாரு. ஏன் பரிசுத்தாவின் விரோதமா வாய்க்கிறது? தேவன் சொன்ன வார்த்தைக்கு ஆப்போசிட்டா பதில் பேசக்கூடாது. புரியுதா? தேவன் சொல்லி இருக்கிறாரு, அவர் செய்வார். தேவன் வாக்கு பண்ணிருக்காரு, அவருடைய வார்த்தை கொடுத்திருக்காரு, அந்த வார்த்தை நிச்சயமா எனக்கு செய்து முடிப்பார். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துல அந்த ராஜ்யம் வார்த்தை, அந்த வார்த்தைப்படி எனக்கு செய்து முடிப்பார். வானம் பூமி ஒழிந்து போலாம், என் வார்த்தை ஒருபோது ஒழிந்து போல அந்த ராஜா சொல்லியிருக்கிறார். புரியுதா? அப்ப தேவன் பாருங்க எவ்வளவு வாக்குறுதி, எவ்வளவு காரியங்கள். ஏன்னா அந்த ராஜ்யத்தின் ராஜாவர் தேவன் ராஜாவா இருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், இவ்வளவு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்திருக்கிறாரு. அதே அது ஆபிரகாம் கொடுத்து, அது ஈசாக்கு கொடுத்து, அது யாக்கோபு கொடுத்து. ஏன்னா தேவன் எத்தனை 1000 லட்சக்கணக்கான ஆண்டு முன்பு கொடுத்தாலும், எப்படி ஒரு விதை வந்து லட்சக்கணக்கான ஆண்டு இன்னைக்கு எங்க இந்த விதை இருக்கு, 10 லட்சம் ஆண்டுகளுக்கு பின்பு நான் இந்த போய் மண்ணில் பண்றேன், இந்த விதை என்ன பண்ணோம்? உயிரடி, அதனுடைய வல்லமை இதுக்குள்ள உயிர் இருக்கு சொன்னா தேவனுடைய வார்த்தை விதையா இருக்குது. எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பின்பும் இந்த வார்த்தை ஒரு மனிதன் எடுத்து தன் இருத்த போட்டா அவன் வாழ்க்கை கூட இந்த வசனம் கிரியை செய்யும். அல்லேலூயா. அப்படி தேவன் தன்னுடைய வார்த்தையை விதையை போல வச்சிருக்கு. ஆமென். அப்ப நான் சொல்றேன், சந்தோஷமா இருங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறேன். ஆவிப்படி தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறேன். எனக்கு ராஜா இருக்கிறார். என் ராஜா நோக்கி கூப்பிடுவேன், என் ராஜா எனக்கு உதவி செய்வான், என் ராஜா எனக்கு ஒத்தாசை அனுப்புவான்,
என் பாலும் கல்லினாவுடைய தூதர்கள் தன் கையில் ஏந்தி கொண்டு போவாங்க. என் சத்துரு கும்பா பத்தி ஆயத்தப்படுத்தி அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவாரு. அவன் சத்துரு கும்பாக சிரிக்க போனாரு, சத்துரு கும்பாக பெருக பண்ணுவாரு. அவன் நல்ல சத்துரு வந்து நான் பயப்படாதீங்க, மிரட்டான் பயப்படாதீங்க. ஒரு நாள் கர்த்தர் முதுகு காட்ட பண்ணுவார் அவனை. புரியுங்களா? சத்துரு வந்து அப்படி இல்ல. அந்த ராஜ்யம் டைம் வச்சிருக்கு. அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க அந்த ராஜ்யத்தை நோக்கி பாத்தீங்க. எப்பவுமே என்ன பண்ண பண்ணுங்க, காலத்துக்கு காத்திருக்க பழணும். எது காத்திருக்கணும்? காலத்துக்கு காத்திருக்கணும். வெயிட் அண்ட் சீ அப்படின்னா இல்லையா, அது போல காலத்துக்கு காத்திருக்கணும். அவசரப்படக்கூடாது. ஏன்னா அந்த ராஜ்யத்துல இது எப்போ செய்யணும், எப்போ உனக்கு கொடுக்கணும் கரெக்டா தெரியும். வாயத்திற்கு மாத்திரம் ராஜ்யத்துக்கு ரூபா பேசாது. புரியுதா? அல்லேலூயா. ஒரு நாள் அப்படி பேசக்கூடாது. சில ஜனங்க பேசுறது போல வாயத்திறந்தா பண்ணாங்க, பேசிடக்கூடாது. அந்த ராஜ்யத்தை எப்பயுமே மேன்மைப்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுங்க, மேன்மைப்படுத்துங்க. அவர் சொன்ன வார்த்தையை நீங்க எடுத்து மேன்மைப்படுத்தினா தேவனுடைய ராஜ்யத்தை மேன்மைப்படுத்துற மாதிரி. அவருடைய வார்த்தையை நீங்க புகழ்ந்தீங்கன்னா, அந்த வார்த்தையை நீங்க துதிச்சீங்கன்னா அந்த ராஜ்யத்தை துதிக்கிற மாதிரி. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆமென். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு சொன்ன ஆண்டு சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கு. எங்க இருக்குதான்? உங்களுக்குள்ள தான் இருக்குது. நான் தேவனுடைய ஆவியினால பிசாசுகளை துரத்தப்பட தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல வந்து, நம்ம தேவனுடைய ராஜ்யம் எங்க இல்ல, அது உங்களுக்குள்ள தான் இருக்குது. அது உங்களுடன் தான் இருக்குது, உங்க பக்கத்துல தான் இருக்குது. அந்த ராஜ்யம் உங்களுடைய ஒவ்வொரு ஜபங்களையும், ஒவ்வொரு வேண்டுதலையும், ஒவ்வொரு கண்ணீரையும், ஒவ்வொரு எல்லாம் வந்து அந்த ராஜ்யம் கேட்டுக்கொண்டே இருக்குது. அல்லேலூயா. ஸ்பெஷலி ஜலத்தினால் ஆவியினால் மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த ராஜ்யத்தை மேன்மைப்படுத்துங்க. உங்க பெருமையெல்லாம் தேவனுடைய ராஜ்யமா இருக்கணும். அந்த ராஜ்யத்துக்குள்ள நாம் போய் சேர்வதற்கு தகுதி இல்லை. எங்களை தகுதிப்படுத்தின ஆண்டவர், தகுதி இல்லாத எங்களை தகுதிப்பட பாவியா இருந்த எங்களை நீதிமான் ஆக்கி, ஆமென் அல்லேலூயா, அந்த ராஜ்யத்துக்கு உட்படுத்தின தேவன் இவருடைய அதிகாரத்தை எங்களை விடுதலாக்கி அவர் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை எங்களை உட்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க அந்த ராஜ்யத்தை மேன்மைப்படுத்து. புரியுதுங்களா? ஏங்க துதிக்கணும், ஏங்க ஆராதிக்கணும்? நமக்கு ஒரு ராஜா இருக்கு, அந்த ராஜாவை துதிக்கணும். புரியுங்களா? நான் அந்த ராஜ்யத்தின் பிரஜை, அந்த ராஜாவை துதிக்கணும், அந்த ராஜாவை பாடணும், அந்த ராஜாவை மேன்மைப்படுத்தணும். எங்கள் ராஜா பெரியவர் என்று சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள உங்களுக்குள்ளே வாசம் பண்ண பெரியவர், அவர் பெரியவராக இருக்கிறார். பாருங்க, அப்ப ஒரு ராஜ்யம் சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த ராஜாவை புகழறாங்க. புகழறா இல்லையா? புரியுங்களா? அவங்களை குறித்து பெருமை பேசுறாங்க. பொய்யா நடக்கிற இந்த ராஜ்யத்துல நடக்குதுன்னா உண்மையான ராஜா, பரிசுத்தமுள்ள ராஜா. ஆமென். புரியுதுங்களா? அவர் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டார்? அவர் ராஜாவா இருக்கார். அவர் சொன்னதை அப்படியே செய்து முடிக்கிற ராஜா. அப்போ நாம அவர் புகழ்றது தப்பு கிடையாது, அவரை துதிக்கிற தப்பு கிடையாது. அவர் பொய்யான ராஜா அல்ல, அவர் உண்மையா இருக்க சத்தியத்தின் ராஜா. என் ராஜ்யம் உலகத்துக்கு அல்ல சொல்றாரு. நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கதான் நான் பிறந்தேன். அந்த ராஜாவை பத்தி பேசதான் வந்தேன், அந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லதான் வந்தேன். அல்லேலூயா. அந்த ராஜ்யம் எவ்வளவாய் மனிதனை நேசிக்கிறது என்பதை காண்பிக்க நான் வந்தேன். அவ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுல ஒரு காரணம் இருக்கு. அந்த ராஜ்யத்தின் தேவன் எப்படிப்பட்டவர், அந்த ராஜ்யத்தின் ராஜா எப்படிப்பட்ட, அந்த ராஜா குறித்து பிசாசு பூமியில நான் தவறான பரப்பி வச்சிருக்கிறான். அந்த ராஜா அன்புள்ளவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அதுல புரியுது. அல்லேலூயா. அப்போ தேவன் ராஜ்யத்தை பிரவேசித்திருக்கிறோம். சந்தோஷப்படுங்க. லிட்டரலா ஒரு நாள் வரப்போற. ஆமென். அதில் ஒதுமே பொழுது மறுரூபமாக்கப்பட போகிறோம். ஆமென். ஹாப்பியா இருங்க. இந்த உலகத்தில் காணப்படும் ராஜ்யத்தின் சத்தியங்களை அறியுது. அதனால சொல்ற ஒரு ஊழியர் வந்து இங்க நின்று பேசுறாரு, தேவன் தான் வியாதி கொடுத்தாரு, தேவன் தான் எனக்கு அனுமதிச்சாரு, தேவன் தான் இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளவோ கவலைப்படும். தேவனுடைய ராஜ்யம் ஒரு நாள் அப்படி நமக்கு செய்யாது. புரியுதா? ஆமென். அல்லேலூயா. அந்த ராஜா அப்படி செய்யும்ன்றத பிசாசு மாட்டான். முன் நாட்கள் அப்படி செய்துட்டான். ஆனா இந்த நாட்கள்ல அப்படி கிடையவே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ மாம்சத்துக்கு இருக்கணும்னா வாழ்ந்தா வாழ்க்கை இதெல்லாம் பிரச்சனை நடக்கண்டான்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். நான் சொல்ற இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு இதபடி நடந்தா இந்த ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். நான் சொல்ற இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு நீ நடக்கணும்னா உனக்கு இந்த சாபங்கள்லாம் உண்டாகும் ஆண்டவர் சொல்றது ரீசன்னா, நீ மாம்சத்துக்குரியனா வாழ்ந்தா நீ இதுதான் ஆசீர்வாதம், இது ஆசீர்வாதம்லாம் நீ எழுந்துருவ.
இந்த சாபம் தான் வாழ்க்கையில வந்துடும். புரியுதா? இதுக்கு தேவன் காரணம் கிடையாது. நீ ஆவிக்குரியனா வாழன்னு சொன்னா, அப்ப தேவனுடைய வார்த்தை கேட்டு ஒரு மனிதன் நடக்கும் போது அவன் ஆவிக்குரியனா வாழலாம், ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் வந்துடும். புரியுதா? தேவனுடைய வார்த்தை கேட்டு ஒரு மனிதன் நடக்கலாம் சொன்னா மாம்சத்துக்குள்ள வாழலாம், ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கையில சாபம் வந்துடும், பிசாசு அவங்க என்டர் ஆயிடும். அப்ப தேவன் அது காரணம் கிடையாது. தேவன் ஏதோ நீ இதை செஞ்சா ஆசீர்வாதம், இதை செய்யலாம் சாபம் கிடையாது. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது தான் பைபிள் சொல்லி கொடுக்குது. அவன் சட்டத்திட்டம் எதுதான்? ஆவிக்குரியதான். ஏன்னா சட்டத்திட்டம் ஒழுங்காக்குறது தான் சட்டத்திட்டம். சட்டத்திட்டத்தை உன்னை தண்டிக்கிறது தான் சட்டத்திட்டம் கிடையாது. தண்டிக்கிறது சட்டம் வச்சுக்காங்க. உன்னை ஒழுங்காக்கி நேர்படுத்தி சந்தோஷம் சமாதானம் நல்ல வாழ்வு வாழ்றதுதான் சட்டம். அதுதான் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டான்? உங்க ஆண்டவர் ஒரு அடிக்கிறார், உதைக்கிறார், குத்துறாரு, உனக்கு வியாதி கொடுக்குறாரு, பலவீனம் கொடுக்குறாரு. ஏன் கொடுத்ததெல்லாம் அவன். புரியுதா? தப்பு செய்ய வச்சது யாரு? அவன். செய்ய வச்சு தண்டனை வாங்கி கொடுக்குறான். ஆனா நியாயப்பிரமாணத்து நோக்கம் என்னன்னா, மனிதன் வந்து நான் ஆவிக்குரியனா மாறணும்ன்றதான் அதுக்கு நோக்கம். இப்பயும் நம்முடைய வாழ்க்கை நியாயப்பிரமாணத்தை அவன் நிறைவேற்றமா அவன் நிறைவேற்றும். உன்னிடத்தில் அன்பு கூறு போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாங்க. தேவனாய் கர்த்தர் முழுவத்தோடு முழு ஆத்மா முழு பலத்தோடு அன்பு கூறுவாங்க. இந்த ரெண்டு கற்பனையுமே முழு நியாயப்பிரமாண தீர்க்க தரிசனம் அடங்கியிருக்குது சொல்லி விடுது. அல்லேலூயா. பாருங்க, காலையில சொல்றேன், தேவராஜ்யத்தில் இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த ராஜ்யத்தை நாட பழகு. புரியுதா? அந்த ராஜ்யத்தை புகழ பழகு. அந்த ராஜ்யத்தின் தேவனுடைய வார்த்தையை கொண்டு அந்த ராஜ்யத்துல போய் அந்த ராஜாவோடு பேசு. ஆமென். அந்த ராஜாவோடு என்ன பண்ணுங்க? இந்த உலகத்து ராஜாவோட நீங்க பேச முடியாது. ஆனா பைபிள் சொல்ற தைரியமா அவருடைய கிருபாசன தண்டையிலே சேரக்கூடாது. கிருபையின் ஆசனம் அது இரக்கத்தின் ஆசனம். அங்க உட்கார்ந்து இருக்காரு அவர். தைரியமா போய் பேசலான்றார். ஏன் என்று சொன்னா, நமக்காக இயேசு ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தத்தோடு அவர் உட்கார்ந்து. புரியுங்களா? அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டதான் நாம் தைரியமா தேவனிடத்தில் போக முடியும். போக அந்த ராஜாவை நோக்கி பாருங்க, அந்த ராஜ்யத்தை நாடுங்க, அந்த ராஜ்யத்தை நோக்கி முறையிடுங்க, அந்த ராஜ்யத்தில் என்ன பண்ணுங்க? இரவு போக அந்த ராஜ்யத்தை நோக்கி பார்த்து கொண்டிருங்க. அந்த ராஜ்யம் சீக்கிரத்தில் நமக்கு நியாயம் செய்யும். புரியுங்களா? ஒரு நாள் இந்த உலக ராஜ்யத்தை பார்த்து பயப்படாது. இங்க இருக்க வியாதி, பலவீனம், தரித்திரம், பிரச்சனை இதெல்லாம் பார்த்து ஐயோ இது கவலைப்படுறத ஸ்டாப் பண்ணுங்க. நான் இந்த ராஜ்யத்துக்கு சம்பந்தம் கிடையாது, எனக்கு இந்த ராஜ்யத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்ற நிலைக்கு வரணும். ஆமென். அந்த ராஜ்யத்தில் நாம் ஜெபம் கண்ணிலே போடுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் சர்வ நல்ல ஆண்டவரே, நல்ல காலையில ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யம் அழிவில்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த ராஜ்யத்தை சேர எவ்வளவு தகுதி இல்லாதவங்க, தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தினீரே. உடைய விலையேற்ற ரத்தத்தை சிந்தினீரே. எங்களுக்காக ஆண்டவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. இந்த நாளில் கூட அதை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம், புது உடன்படிக்கை ரத்தம், புது உடன்படிக்கை செய்திருக்கிறீங்கப்பா. மனுஷனுக்கு பிரதிநிதியாக ஆண்டவரே ரத்தத்தை கொண்டு தேவனோட உடன்படிக்கை செய்திருக்கிறீர்கள். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உடைய குமார ரத்தத்தினாலே உடன்படிக்கை ரத்தத்தை சிந்தி அவன் கிருபையினாலே ஆண்டவரே ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்ளும்படி ராஜ்யத்தின் பிள்ளைகளால் மாறுபடி தயவு பாராட்டி இருக்கிறீரே. நம்முடைய ராஜ்யத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. மன்னிக்கிற ராஜ்யம், தயவு புரிகிற ராஜ்யம், இரக்கத்தின் ராஜ்யம், கிருபையின் ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இந்த காலையில் ஒரு விஷயம் கூட ஆண்டவரே, இந்த ராஜ்யத்துக்குள்ள இந்த சுற்றியுள்ள ஒவ்வொரு மக்களும் இந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம்ப்பா. சுற்றியுள்ள ஒவ்வொரு மக்களும் இந்த தேவனை அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் ஒருவரும் ஆண்டவர் இருளின் அதிகாரத்துக்கு அடிமைப்பட்டு இராதபடிக்கு இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க இந்த ஜனங்களுடைய மனக்கங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு மனக்கங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த கருத்துக்களை ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய திருவத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. இந்த பரிசுத்த ரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.